நம்ம இப்போ வந்து அல்வா செய்ய போகிறோம். அல்வான்னா அந்த கல்யாண வீட்டுக்கெல்லாம் சாப்பிடுவோம்ல, அந்த அல்வா செய்ய போகிறோங்க. வாங்க செய்யலாமா? ஓகே. நம்ம வந்து இந்த சதுரமாக இருக்கும்லங்க, ப்ரெட்டு சதுரமாக இருக்கும்ல, அந்த ப்ரெட்டில் ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் பூரா கட் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்து இப்போ வந்து ஜாரில் போட்டு அடித்து இந்த பாருங்கள் உதிரி உதிரியாக வச்சுருக்கோம். சரிங்களா? வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம என்ன செய்கிறோம், அடுத்து முந்திரி பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். முந்திரி பருப்பு பாருங்கள் எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம வடைச்சட்டியை வச்சு நெய் விட்டுருக்கோம். நெய்யில் அதை வறுத்து எடுக்கலாம். அப்படியே நம்ம இதை வறுத்து எடுக்கலாம். நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துட்டு நம்ம இந்த நுணுக்கி வச்சுருக்கோம்ல இந்த இது ப்ரெட்டு, அதையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ லைட் போட்டுக்கணும். பொன்னிறமாக வந்துருச்சு பாருங்கள். லைட் எரியலையே இங்கே, இதுக்கு லைட்டு இப்போ தான் போடுறோம். லைட் வேணாம், என்ன தெரியுது. வறுத்தாச்சு பாருங்கள், பொன்னிறமாக வறுத்தாச்சு. நம்ம இதிலையே வந்து நம்ம இந்த நுணுக்கி வச்சுருக்கோம்ல இந்த ப்ரெட்டு பவுடர், அதை போட்டு விடலாம். போட்டு விட்டுட்டு நம்ம நல்லா கிண்டணும். அதை ப்ரெட்டு நல்லா வறுத்துருச்சு பாருங்கள். நல்லா அதான் பொன்னிறமாக வந்துருச்சு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ இருந்துச்சு, இப்போ பாருங்கள் கம்மியாயிடுச்சு. நல்லா வறுத்து எடுத்தாச்சு. நெய்யிலேயே வறுத்துருக்கோம். இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு 3/4 கப்பு ஜீனி, இது நல்லா கொதிக்கணும். பாருங்கள், இப்போ நம்ம தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம இந்த தூள் வறுத்து வச்சோம்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம். கையில் எண்ணி போட்டுருவா. இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். அது வந்து கலர் மாறி வர்ற வரைக்கும் அது அப்படியே நல்லா வற்றி வரணும். நெய் விட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதுதான் வந்து அல்வா பண்ணுறதுல ஒரு இது. அதை கரெக்டாக செஞ்சோம்னா அல்வா கரெக்டாக நல்லா வரும். இல்லாட்டி கட்டிப்பட்டு போயிடும்ல. இப்போ கிண்டிக்கிட்டே இருக்கவும் ஒரு பதத்துக்கு வந்திருக்கு. ஏற்கனவே நெய் நிறையா விட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் லேசாக இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு அப்புறம் நம்ம கிஸ்மிஸ் பழம் எல்லாம் போட்டு நம்ம இறக்கிடலாம். ஒரு வழி வந்து ஒரு இதாக வந்திருக்கு பாருங்க. தான் இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம்.
நெய் விடட்டுமா அந்த நெய்யை? இது 2 ஸ்பூன் விடவா? போதுமில்லம்மா? நெய் விட்டா தாங்க அதை கிண்ட முடியும் நல்லா, அதனால நல்லா நெய் விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கிண்டிட்டோம். அதுவும் ஒரு 20-25 நிமிஷம் கிண்டியிருக்கோம் பாருங்கள். பாருங்கள் ஓரத்துலலாம் பாருங்கள் நெய்யெல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்கள். அதுதான் அப்படியே மேலே வருது. மேலே வர வர நம்ம சரியாயிடுச்சு, இறக்கணும்னு அர்த்தம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அப்படியே இறக்கிடலாம். சரிங்களா? இறக்கணும்னா அழகான அல்வா வந்துடும். சாப்பிட்டுக்குங்க. அது நல்லா பாருங்கள். இப்போ நல்லா ஒட்டி இருக்குது பாத்திரத்துலலாம். இப்படி ஒட்டி வந்து எடுக்கிற அல்வா தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. என்ன நம்ம ஒட்டாமல் இருந்து எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் அது நல்லா இருக்காது. அது ஒரு மாதிரியாக இருக்கும். இது பாருங்கள் பாத்திரத்தில் ஒட்டி இது நெய்யெல்லாம் பிரிஞ்சு கொடுத்து நல்லா வந்திருக்கு பாருங்கள். இதோட கலரே பாருங்கள் நல்லா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள். சும்மா ஒரு 5 நிமிஷம் வச்சு நம்ம கிளறி எடுத்துடலாம். அல்வா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்குது பாருங்கள். எப்படி ரெடியாக இருக்குன்னா இப்போ வந்து நம்ம கிஸ்மிஸ் முந்திரி பருப்பு இப்போ நம்ம போட்டுக்கலாம். போட்டு கிண்டிக்கவா? நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு எல்லாம். எண்ணெய் நெய் எல்லாம் அப்படி ஸ்பூன் எடுத்த மாதிரி காட்டணும். இது எடுத்துக்கலாம். அல்வா பாருங்கள் எப்படி வந்துருக்கணும். இன்னும் கொஞ்சம் எடுத்தவா? அப்படி கையில் வச்சுருங்க. நான் தான் வர்றேன். அல்வா பாருங்கள் நல்லா கிண்டியாச்சு. கிஸ்மிஸ் பழம் முந்திரி பருப்பு எல்லாமே போட்டிருக்கோம். போடு போடு. இந்த வர்றேன் சொல்லவா? அல்வா ரெடி ஆகிடுச்சு பாருங்க. இப்போ கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா இருக்கு. இனிப்பெல்லாம் போதும். கிறிஸ்மஸ் பழம் முந்திரி நல்லா இருக்குங்க. இந்த முந்திரி பருப்பெல்லாம் இருக்கு பாருங்க. நல்லா இருக்குங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க. அப்படி சொல்ல இது மாதிரி செய்கிறாங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பாய். ஓகே.